கர்த்தருடைய பரிசுத்தமான நாமம் மகிமைப்படுவதாக. ஆசீர்வாதமான ஒரு நல்ல காலவெளியிலேயும் அனுதின மன்னா என்கிற வேத தியானத்தினால் உங்களை சந்திப்பதில் மிகுந்த சந்தோஷம். இந்த நாள் ஜூலை மாதம் 30ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை காலவேளை. இந்த காலவேளையிலேயும் பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் அதனுடைய 5வது வசனத்தை வாசிக்கிறேன். கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையே உங்களிலும் இருக்க கடவது. பிலிப்பு சபையாரை நோக்கி அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதுகிற நல்ல வார்த்தை. கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையே உங்களிலும் இருக்க கடவது. அப்படியானால் கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தை என்ன, அல்லது இயேசுவினிடத்தில் இருந்த சிந்தை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இயேசுக்கிட்ட இருந்த சிந்தை முழுவதுமே தனக்காக அவர் எதையும் செய்து கொள்ளவே இல்லை. எல்லாமே மற்றவர்களுக்கான காரியத்திலே செய்வதில் கவனமுடையவராயிருந்தார். அது வியாதிஸ்தர்களாயிருக்கலாம், பிசாசு பிடித்தவர்களாயிருக்கலாம், திரள் கூட்ட ஜனமாயிருக்கலாம். இவங்க எல்லாரையும் பார்த்தாச்சுன்னா உடனே அவர்கள் மேல் மனதுருகி அவர்களுக்காக எதையாவது செய்வதை விரும்பினார். ஜனங்கள் பசியாயிருக்கிறார்கள், ஆகாரம் கொடுக்க முற்படுகிறார். ஜனங்கள் சிதறப்பட்டவர்களாக இருக்கும் பொழுது மனதுருகி சொல்லுகிறார், வேலை அறுப்பு மிகுதி, வேலையாட்கள் கொஞ்சம், அறுப்புக்கு எஜமான் வேலையாட்களை அனுப்பும்படி வேண்டிக் கொள்ளுங்கள் என்று சொல்லுகிறார். சிலுவையில் தொங்கும் போது கூட தனக்காக அவர் சிந்திக்கலை, சிலுவையின் கள்ளனுக்காக பிதாவினிடத்தில் பேசினார். அப்போ முழுவதுமே அவருடைய சிந்தை மற்றவர்களுக்காகவே தன் வாழ்க்கையை அர்ப்பணித்திருந்தார். பிலிப்பு சபைக்கு சொல்லுகிறார், நீங்களும் அப்படியே உங்களுக்கானவைகளையே நீங்கள் சிந்திக்காமல் மற்றவர்களுக்கானதையும் நீங்கள் சிந்திக்க வேண்டும் என்று அவன் பிலிப்பு சபைக்கு ஆலோசனை சொல்லுகிறான். இன்று நம்முடைய வாழ்க்கையை நாம் யோசித்து பார்ப்போம். நாம் வாழ்கிற இந்த வாழ்க்கையில் நான் ரட்சிக்கப்பட்டால் போதும், நான் அபிஷேகம் பெற்றால் போதும், நான் இயேசுவை அறிந்தால் போதும், நான் ஆசீர்வாதமாக இருந்தால் போதும், இப்படி தான் நினச்சிட்ருக்கிறோமே தவிர மற்றவர்களும் இந்த அன்பை அறிய வேண்டும், இயேசுவை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்கிற சிந்தை நமக்குள் வந்தால் நம்மால் சும்மா இருக்கவே முடியாது. மற்றவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிப்போம், அவர்களை இயேசுவண்டை நடத்துவோம், பிரச்சனையில் உள்ளவர்களுக்காக தேவ சமூகத்தில் ஜெபிக்க ஆரம்பித்து விடுவோம். ஆகவே அந்த சிந்தையை இந்த நாட்களில் கர்த்தர் நமக்கு தரட்டுன்னு சொல்லி செபியுங்க. பரிசுத்த பிதாவே, இந்த நாளிலே உம்மிடத்தில் இருந்ததான அந்த சிந்தையை எங்களுக்கு தந்து எங்களை ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.